அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் மிகவும் வலுவாக கேதுவின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தான சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை உறுதியாக பெற்றுத்தராது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 9லும் ராகு 3லும் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் இணையக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கு ராகு மிகவும் வலுவாக இருக்கிறார். ராகு கேது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேலும் சுக்கிரன் அவர்களுடன் இணைவதால் நிறைந்த நன்மை தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு கேதுவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுக்கிரனுக்கு உண்டு. ஏனென்றால் ராகு கேதுவின் குருவாக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதீதமான செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவுடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், இல்வாழ்வில் மகிழ்ச்சி என மனித வாழ்வு மிக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ல் அவரது நட்பு கிரகமான கேதுவுடன் இணைவதால் ரெட்டிப்பு நன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரூண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே அவர் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைவது நிறைந்த நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 9ல் அமர்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்திற்குள் வரும்போது பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீரென லாபம் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. திடீரென சில விரயங்களும் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழலில் துணிச்சலுடன் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுப விரயம் அதிகரிக்கும். இடமாறுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் இந்த வேளையில் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில அதிரடியான மாற்றம் உண்டு என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது ராகு கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்றால் இயற்கையாகவே அதற்கான உதாரணம் இருக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருப்பதால் பாம்புவாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறது. பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து குதிரையிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. இது இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாம்பு ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த மனிதன் பாம்புவின் விஷத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு சில மணி நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட விஷத்தை முறிக்க வேண்டும் என்றால் அதற்கான மாற்று மருந்து அந்த பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வது போல் பாம்புவின் வகையறிந்து அந்த பாம்புவின் விஷத்தை ஒரு குடுகையில் சேகரிப்பார்கள். அப்படி சேகரித்த விஷத்தை
குதிரையின் உடம்பில் செலுத்துவார்கள். அப்படி செலுத்தியவுடன் குதிரையின் உடலில் இயற்கையாகவே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலானது தோன்றும். அப்படி தோன்றியவுடன் குறிப்பிட்ட அளவு குதிரையின் உடலில் இருந்து இரத்தத்தை வெளியே எடுத்து அதிலிருந்து தோன்றியிருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை தனியாக பிரித்தெடுத்துதான் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தயாரிக்கிறார்கள். அப்படி தயாரிக்கும் போது மிக பெரிய அளவில் பாம்புவின் விஷ முறிவு தடுக்கப்படுவதோடு மனித வாழ்க்கையை இழக்கும் சூழலும் தவிர்க்கப்படுகிறது. இப்படி இயற்கையாகவே பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து சுக்கிரனின் வாகனமான குதிரையிலிருந்து தயாரிக்கப்படுவது போல் நிழல் கிரகமான ராகு கேதுவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது முற்றிலுமாக சுக்கிரனுக்கு உண்டு. ஏனென்றால் இவர்களின் குருவாக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரன் 9 அமர்ந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி பெறும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சவால் நிறைந்த மிக பெரிய அளவிலான சிக்கலான பணி என்றாலும் கூட அதை திறன்பட நம்பிக்கையுடன் சமாளித்து மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். தொழில் ரீதியாக பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்று அறிவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளித்து பெயர் புகழ் பெறுவதோடு அங்கீகாரத்தை உயர்த்தும் தருணமாகவும் அமைய போகிறது. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் செல்வ செழிப்பு உயரும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என் வாழ்வில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, இது போன்ற பிரச்சனை யாருக்குமே வராது, என்னால் மட்டுமல்ல இந்த பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு காண முடியாது என்று நினைக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியை சிறப்பாக பெறக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் தருணமாக அமைவதால் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் காதல் கைகூடும். காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போன்றவை மறைந்து ஒரு இணக்கமான சூழலும் ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. எனவே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் என்பது வலுப்படுவதால் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைவதால் கணவன் மனைவிக்கிடையே இல்வாழ்க்கை இனிமையாக அமைய போகிறது. உங்களது அனுபவபூர்வமாக அதை புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பதால் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அதிகாரத்தையும் ஆளுமையையும் செலுத்தாமல் அன்பால் சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் சாராம்சத்தை முழுமையாக பாக்கியத்தில் நுழைந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவதால் அன்பாலேயே பல முக்கியமான நிகழ்வுகளை சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை
இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது தனியார் துறை, அரசு துறை என தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த துறையில் பணியாற்றினாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே துறை ரீதியான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. தானாக நடக்கும் நல்லவையாகவும் கைகூடுகிறது. அது மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மிக பெரிய அளவில் காரிய தடை இருக்கக்கூடிய பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சுக்கிரனின் நாளாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு